மைக் செட் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டு. நம்ம டியூப் லைட்டு பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட் வருது. அதை எப்படி சரி பண்ணலாம், அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ, என்ன சரி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியூப் லைட்டை கரண்டில் ஊற்றி பார்க்குறோம். தெரியல. இதை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் உள்ள சோக்கு ஒரு சிப்பு ரெண்டும் தான் இருக்கும். இதை கலக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வயரை லூஸ் பண்ணிங்கன்னா தான் இங்கே இந்த சிப்பு மெயினாக வரும். இந்த வயரை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயர் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வெளியே வரும். இதை வைக்காமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும், இல்லை இந்த சிப்பு கம்ப்ளைண்ட் ஆகும். இது ரெண்டுமே தனித்தனியாக வாங்க கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்டை மாற்றி இதில் லைன் அடித்து பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டுக்கு 40 ரூபா வரும். இந்த போர்டு தனியாகவே வாங்கலாம். பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸு, அதே மாதிரி இதில் ப்ளஸ்ஸு மைனஸு இருக்குது. இந்த திக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன், ஒரு நியூட்ரு ஒரு பேஸு, இது ரெண்டுலேயும் கரண்ட் கொடுக்கணும். இது வந்து அவுட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இதில் சோல்ட்ரிங் பண்ணி பார்த்தோம்னா இதில் சிப்பு போயிருக்கா இது போயிருக்கா என்னங்கிறது தெரியும். அதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சது இருக்குது. அதை பாருங்கள். இந்த பீஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சோல்ட்ரிங் பண்ணி பார்ப்போம். இது ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு இதை சோல்ட்ரிங் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் இதில் சிப்பு போயிருக்கா இது போயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பற்றைக்கும் போது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கண்டிப்பாக பார்த்து பற்றிக்கணும். மாற்றி பற்றிச்சிங்கன்னா எரியாது. அதை பற்றி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. திருப்பி ரெண்டாவது அதை திருப்பி இங்காணி பற்றிச்சாலும் போதும். அதனால் மாற்றி பற்றிச்சதுனால எரிய தான் செய்யாது. அதனால் வேறு ஒரு பிரச்சனை ஒன்றும் வராது. சரி வாங்க, இது அப்படியே இது போயிருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. நிறையா டியூப் லைட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சு செக் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. போட்டு பார்த்துட்டோம். லைட்டு எரியவே இல்லை, மொத்தமே எரியலை. பார்த்தீங்கன்னா சிப்பு தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த சிப்பு தான் கம்ப்ளைண்ட்டு. இது பிரச்சனை இல்லை, சோக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோக்கு வந்து தான் இந்த சிப்பு தான் போயிருக்கு, சோக்கு போகலை. இந்த சிப்பை பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு தனியாகவே வாங்க கிடைக்கும். 50 ரூபா வரும் சிப்பு. இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். இந்த சிப்பை வாங்கி இதே இருக்கிறத இந்த பழைய போடவே மாட்டிங்கன்னா எரியும். ஆனால் இதையும் நம்ம சரி பண்ணலாம். இதை சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டர், அதாவது இது இல்லை இதே மாதிரி வேறு இருக்குது எல்இடி டெஸ்டர், எல்இடி பல்பு எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த சிப்பு எங்கே ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு கரண்ட் கொடுத்தோம். இது ஒரு தனியான ஒரு பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது ரெண்டு இருக்குது. ஆனால் இதில் கரண்ட் எதுவும் கொடுக்கல, இது தனியாக தான் கிடக்கு. இது ஒன்றுமே கரண்ட் எதுவுமே கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் போது சில இதில் இந்த லாஸ்ட் இருக்கும், இதில் புகஞ்சிருக்கும். அதே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நல்லாயிருக்கும். சிலப்போ அந்த சோக்கை இந்த உருவிட்டு இந்த திக்க லைன் அடிச்சிங்கனாலும் எரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது அந்த மாதிரி எரியுதா அப்படின்னு பார்ப்போம்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எரியவே இல்லை, இடையில ஷார்ட் ஆகிருக்கு. இது என்னென்னா பழைய நம்ம சீரியல் செக் பண்ண மாதிரியும் செக் பண்ணலாம். ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்லேயே செக் பண்ணலாம் எதில் ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வேறு எரியுது, இந்த இதுக்கு இங்கிட்டு எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 எண்ணம் போயிருக்கு. இந்த ஒரு பல்பும் போயிருக்கு, இந்த ஒரு பல்பும் போயிருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சா எரிய மாட்டேங்குது. அதாவது இங்கே வர வச்சாலும் எரியுது. அதே இங்கே வச்சோம்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எரியுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பல்பு இந்த பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், இந்த 2மே போயிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2ஐயும் நேராக ஷார்ட் பண்ணி விட்டுறணும். நம்ம பழைய மாடல் நம்ம குண்டு பல்பு பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நம்ம குண்டு பல்பு எப்படி பார்த்தோம்னா ஷார்ட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி இந்த 2 பல்பு போயிருக்கு. இங்கே பாருங்கள் 1 2 இந்த 2 பல்பு போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது இங்கிட்டு எரியுது, இங்கிட்டு வச்சோம்னா இங்கிட்டு எரியுது. அப்போ இந்த 2 பல்பை டேரெக்டாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ டேரெக்டாக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கேன். யூஸ் பண்ணி இப்போ அந்த ஷார்ட்டான லைனை 2ஐயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடிச்சு விட்டோம். 2லுமே அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே சோல்ட்ரிங் பண்ணி, அதாவது மேலே ஒரு சின்ன பேஸ்ட்டை போட்டு அந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் கொடுத்தாலும் இந்த பல்புக்கு இந்த சைடும் கொடுத்தாலும் சரி, இல்லை மேலே போனாலும் மேலேயே 2க்கும் ஜாயிண்ட் அது மாதிரி போட்டால் போதும். போட்டு இப்போ இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுக்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இது பாருங்கள். இப்போ அந்த பழைய அந்த போடை இதில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஆனால் அந்த சைடு சால்ட்ரிங் பண்ணலை, இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணி 2 சைடுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2 பல்புமே போச்சு. அதனால் 2ஐயுமே டேரெக்ட் பண்ணிட்டோம். இந்த பழைய மாடல் சீரியல் பண்ணவங்களாம் தெரியும், இடையில ஒரு பல்ப் எரியலாம், அந்த பல்பை டேரெக்ட் பண்ணி விட்ருவோம். அதே மெத்தட் தான். இந்த 2 பல்ப்பையும் டேரெக்ட் பண்ணியாச்சு. இந்த போடை இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ குத்தி பார்க்க பாருங்கள். பாருங்கள் எரியுது. இந்த 2 பல்பு மட்டும், இந்த ஒரு லைன் மாத்திரம் டேமேஜ், பாக்கி எல்லாமே எரியுது. அவ்வளோதான். அதுக்காண்டி இந்த டெஸ்டர் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த சிப்பு தனியாக 50 ரூபாய்க்கு வாங்க கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சிப்பு தனியாக வாங்கிக்கலாம், அந்த சோக்கும் தனியாக வாங்கிக்கலாம். ஆனால் 2ம் மாற்றி டீப் லைட்டே வேலை பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு 40 ரூபா, அதுக்கு 50 ரூபா, 90 ரூபா வந்துடும். 90 ரூபா வந்துடுறதுக்கு நீங்கள் 130 ரூபா எடுத்து ஒரு டீப் லைட்டே வாங்கிடலாம். ஆனால் இந்த டெஸ்டர் இருந்தால் தான் இதை லைட்டை செக் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டு எதுக்கெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுதேன். இதுங்க ஒரு நிமிஷம் இதை மாட்டிட்டு உங்களுக்கு எரி வச்சு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது எப்படி தள்ளிக்கலாம். இதில் ஒரு காடி இருக்கும், நல்லா பாருங்கள். இதில் ஒரு காடி இருக்கும். இந்த காடியில் சென்டரில் ஏற்றி விடணும். இந்த காடியில் கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு நம்ம சோல்டிங் பண்ணிக்கிட்டு 2வது உள்ளே தள்ளிட்டு இந்த போடையும் இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுவோம். இந்த வேலை டீப் லைட்டோட வேலை முடிஞ்சிச்சு. சிப்பை மாற்றாமலே, அதாவது எல்இடி டெஸ்ட் இருந்துச்சுன்னா சிப்பை மாற்றாமலே வேலையை முடிச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து செலவு எதுவுமே கிடையாது. அதை செக் பண்ண மட்டும்தான். 1 ரூபா செலவு கிடையாது. ஏன்னா சோக்கும் போல் சிப்பும் போல். சிப் தான் கம்ப்ளைண்ட். இடையில ஒரு பல்ப்பு, அதாவது இந்த சிப்பில் வந்து ஒரு பல்ப்பு கட் ஆனாலும் எரியாது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சைடு கட்டாயிருக்கும், இந்த சைடு கொடுக்கும்போது எரியாது. அதே இது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் திருப்பி அதே சிப்பை லைனை பிடிங்கிட்டு 2வது மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த திக்கு இருக்கும். அந்த திக்கு இருந்து கொடுத்தீங்கன்னா சிலப்போ எரியும். இந்த 2ம் செக் பண்ணிவிட்டு மாற்றினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த எல்இடி டெஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வேறு இன்னொரு வீடியோவில் இது என்ன வரும், எவ்வளோ வரும், இது நம்ம மைக் செட்டுக்கு என்னதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுதேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இதை தெரிஞ்சவங்க தூர விட்டுருங்க. தெரியாதவங்க இந்த சிப்பு அதெல்லாம் எங்களுக்கு மாற்ற தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.